Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. வாதத்தால் கருத்தால் மோதும் ஆற்றல் மிகு பெண்ணின் பேராண்மை அவங்க இப்படிப்பட்டவங்க. தனி மனித விமர்சனத்தை கிட்டத்தட்ட எனக்கு 70 வயதுன்னா என் வயதை ஒட்டியவங்க தான். ஒரு 2 வயது கூட இருக்கலாம், இல்லை குறைய இருக்கலாம். இன்றைய வரைக்கும் அந்த அம்மையார் மேல மிகுந்த மரியாதை உண்டு. ஈரோட்டில் ஐயா பேசுறாரு 1930ல உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் அண்ணனுக்கு வலிச்சிருச்சு. ஒரே ஒழுக்கமா இருக்கிறதா நம்ம வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஒழுக்கத்தை பற்றி நம்ம கிட்ட பேசுறாங்க. அவங்க பேசுவாங்க. இருந்தாலும் ஒரு தனி மனித விமர்சனங்கிறது, சீமா அங்க போனா இங்க வந்தா வலசரவாக்கம் போனா அலைபேசி கைபேசி இதுல நம்ம படம் பிடிக்கிற மாதிரி கண்ணதாசன் வனவாசம் எழுதின அந்த காலகட்டத்தில் அதில் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளுடைய காலகட்டத்தில் யாராவது இப்படி ஒரு கருவி இருந்து பிடிச்சிருந்தா நிறைய கருவி நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். வலசர வாக்கம் மட்டும் இல்லை, எந்தெந்த வாக்கம் போச்சு எந்தெந்த வாக்கம் வந்ததுன்னெலாம் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா சாக்கடையில கல் எடுத்து போடுற மாதிரி இருக்கு. கண்ணகியுடைய சிலை வெளியே இருக்குல்ல, ஏமா இப்படி இருக்கன்னு கேட்டார் ஐயா. நீ போய் பாண்டிய மன்னன்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கோவலனை இழுத்து போட்டு அடிச்சிருக்கலாமே கேட்டார். இதுல என்ன தப்பு? நிலா காலங்களில் காவிரி ஆட்டங்கரையோட 4 பொண்ணோட 4 ஆணோட 10 பேரோட அங்க போய் இவரு வீட்டுக்காரரை சுத்திக்கின்னு இருக்கும்போது அந்த அம்மா கட்ட வண்டியில மாமனார் மாமியாருக்கு தெரியாம சோறு எடுத்து கொடுக்காம இவங்க ஊட்ட வரட்டும் பார்த்துக்கிட்டு உட்காந்து கட்ட வழக்கமத்தை எடுத்து 4 சாத்து தலையில இருக்கிற முடி பைய அடிச்சு, நான் வீட்டுல குத்துக்கல்லாட்டம் ஒரு பொம்பளை இருக்க, நீ ஏன்டா இப்படி போற தெரியல அப்படின்னு அந்த அம்மா கண்டிச்சிருந்தாங்கன்னா, நாகம்மை கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த நாட்டுக்கு இந்த நிலை வந்திருக்காது. சரியாக சொல்லணும்னா 43ல திருமணத்துல பேசுறாருங்க. ஒருவரை ஒருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்டவர்கள், அந்த நேசத்துக்கும் நாணயத்திற்கும் பங்கமில்லாமல் வாழ்வதுதான் வீரம், மானம், நாணயம் என்பதை. ஏதோ மாமியா கூட கோயிலுக்கு போனாங்க, 4 பசங்களை விட்டு தான் பொண்டாட்டினும் பார்க்காம கையை பிடிச்சி எழுதி சொன்னீங்களா இல்லையா? அப்ப நாணயம் கட்டவன் யாரு? அப்ப இதுதான் பாசத்தோடையும் நேசத்தோடையும் நடந்துக்கிறா. நிறைய பேரு இந்த பெண்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் பெரியார் வந்து அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு எப்படினாலும் போக சொல்லிட்டாரு அப்படின்றாங்கல்ல, அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் நான் இப்போ சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு. தமிழர் தலைவருங்கிற புத்தகம் ஐயா சாமி சிதம்பரனார் எழுதினது. அதுக்கும் பிறகு அது பெரியார்கிட்ட அனைத்து கருத்துக்களும் சரியான சரிபார்க்கப்பட்டது. அதுக்கும் பிறகு அச்சு ஏற்றப்பட்டு அந்த அச்சு இன்னைக்கும் திராவிடர் கழக வெளியீடாக வெளிவந்திருக்கு. திடல்ல இருக்கு புத்தகம். நீங்க எந்த தொகை அனுப்பிட்டீங்கன்னா புத்தகத்தை பேர சொன்னீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு புத்தகம் வந்துடும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நீங்கள் கடந்த முறை பெரியார் குறித்து பேசியிருந்தீங்க. அதன் பிறகு அதற்கு இப்போது ஒரு மேடையிலே தோழர் மதிவதனி அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார்கள், மறுகருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது குறித்து சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அதை பேசிட்டு அப்புறமா வேற சில கேள்விகளுக்கு போலாம். கேளுங்க. நன்றிங்கய்யா. இப்போ அண்மையில ஒரு மேடையில பேசியிருக்கிற தோழர் மதிவதனி அவர்கள் பெரியார் குறித்த ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுல குறிப்பாக சீமானுடைய மேய்ச்சல் அந்த கான்செப்ட் பத்தி நீங்க கடந்த நேர்காணல்ல பேசியிருந்தீங்க. சீமான் அவர்களை வந்து மாடுகளின் தலைவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. குறிப்பாக பெரியாருடைய ஒழுக்கம் சார்ந்து விமர்சிக்கப்படுகிறது. ஆனா பெரியார் உலகம் முழுவதும் ஒரே ஒழுக்கம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவரு. சீமானோ வலசரவாக்கத்துக்கு தினந்தோறும் போயிட்டு வர்றாரு, அவருக்கு இந்த கருத்து எதிரான ஒரு கருத்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போன்ற 2 தரவுகள் வைக்கிறாங்க. 1930லயும் 43லயும் பெரியார் ஒரு திருமண வீட்டுல பேசி இருக்கிறது, காதல் அப்படிங்கிறது, அது குறித்து பேசும்பொழுது அன்பு, சுயமரியாதை, நாணயம் இதெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து எல்லாம் பேசி இருக்கிறாரு. அது இருந்தாதான் வீரமும்
மண்டியிடாத மானமும் ஒருத்தருக்கு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பேசியிருக்கிறாரு. இவரைத்தான் நீங்க விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப இப்ப நம்ம யார் கருத்துக்கு பதில் கொடுக்கலாம், கொடுக்க கூடாதுன்னு ஒரு தரம் இருக்கு. இப்ப இவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு இங்க நிறைய ஆள் இருக்கு. நாம் தமிழர் கட்சியில நிறைய ஆள் இருக்கு. இந்த விளையாட்டு எல்லாம் 18 வயசுல தீக்காவில நான் ஆடினவன். இதை தாண்டி ஆட்டம் போட்டு தான் வந்தவாங்க. 18 வயசுலயே அங்க ஆட்டம் போட்டவ. ஒரு பேச்சு நாகரிகம்னா கருத்தால மோதணும். வாதத்துக்கு கருத்து இல்லாதவன் தான் அவதூறம் முன்வைப்பான்னு சீமான் சொல்லுவாரு. இப்ப எங்க சமகாலத்துல நான் அந்த இயக்கத்துல பயணிக்கும் போது பயணிச்சவங்க எல்லாம் இன்னும் அங்க இருக்காங்க. பலர் வெளியே வந்தா கூட ஒரு சிலர் அங்க இருக்காங்க. அதுல ரொம்ப நெருங்கின பழகத்துல ஒருத்தர் துரை சந்திரசேகரன் அங்கதான் இருக்காங்க, வடலூர். மிகச்சிறந்த பேச்சாளர், ஆளுமையாளர் ஒருவர் இருக்காங்க, ஒரு பெண். அப்ப வயது முதிர்ந்த பெண்ணுன்னா இன்னைக்கு அவங்கதான் அமைப்புல இருக்கிறவங்க. அவங்க இளமை காலத்துல இருந்த காலகட்டத்துல சேலம் செல்வி அருள்மொழி அப்படின்னு தான் நாங்க கூப்பிடுறது. அப்ப அவங்களை அழைத்து எங்க ஊர்ல கூட்டம் போட்டிருந்தோம். அவங்க மேடை ஏறி மைக்க பிடிச்சாங்கன்னா வெங்கல கடையில யானை புந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட கம்பீரமான குரல், பாரதிதாசனுடைய புரட்சி வரிகள் அருவி போல் கொட்டும், கருத்தாழமிக்க பேச்சு இருக்கும், வாதத்தால் கருத்தால் மோதும் ஆற்றல் மிகு பெண்ணின் பேராண்மை அவங்க. இப்படிப்பட்டவங்க தனி மனித விமர்சனத்தை கிட்டத்தட்ட எனக்கு 70 வயதுன்னா என் வயதை ஒட்டியவங்க தான். ஒரு 2 வயது கூட இருக்கலாம், இல்ல குறைய இருக்கலாம். இன்றைய வரைக்கும் அந்த அம்மையார் மேல மிகுந்த மரியாதை உண்டு. எந்த இடத்துலயும் தனி மனித விமர்சனத்தை வைக்கவே மாட்டாங்க. கருத்துல பின்வாங்க மாட்டாங்க, முன்வைப்பாங்க. பெரியார் கருத்தியல்ல இன்னைய வரைக்கும் அடிப்படாம அந்த கருத்தியலை தொடர்வதற்காக, தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக, பயணிப்பதற்காக வாழ்க்கையில் சில சங்கடங்கள் வந்த போதும் அவர் அந்த கருத்தியலிலிருந்து வெளியேறவில்லை, இன்று வரைக்கும் இருக்கிறார். அவங்களெல்லாம் பெரிதும் மதிக்கிறோம் நாங்க. இப்ப இந்த மாதிரி சின்ன பசங்க பேசும்போது நம்ம ஏதாவது சுவை சொன்னார்ல, முட்டுக்கு எதிர்முட்டு தான் முட்டினாப்புலன்னு. அன்னைக்கு அங்க முட்டினாதான் முட்டுக்கு எதிர்முட்டுதான். தரக்குறைவா சீமான பேசுவோம், அந்த கடுப்புல வந்த பேச்சுதான். இப்படியேதான் நம்ம சொல்லும் போது அவங்கள போல அங்க மதிப்பு மிக்கவங்க இருக்கிறவங்க என்ன இவர் இப்படி பேசுறாருன்னு நினைச்சிடுவாங்கன்னு நம்ம அதை தவிர்த்து போக வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா இதை விட அதிகமா நம்ம பேசலாம். ஆனா அது நம்மளுக்கு, நம்ம வயதுக்கு அது சரியா படல. அதுக்கான ஆள் இருக்கு. எங்க கிட்ட சின்ன பிள்ளைகள் நிறைய இருக்காங்க, பேச்சாளர்கள். அவங்க பேசுவாங்க. இருந்தாலும் ஒரு தனி மனித விமர்சனங்கிறது, சீமா அங்க போனா, இங்க வந்தா, வலசர்வாக்கம் போனா, அந்த லட்சுமியா அந்த லட்சுமின்னு ஒவ்வொரு லட்சுமியா கொண்டாந்து நிறுத்துறீங்க. எந்தெந்த லட்சுமியினுடைய கிட்ட என்னன்னைக்கு போனார்கள், ஒவ்வொரு லட்சுமியினுடைய வாசனை முகர்ந்து வச்சிருக்கீங்களா? எதை அடிப்படையாக கொண்டு நீங்க அப்படி பார்த்தா இவரும் திராவிட கழகத்துல இருந்தவர், நானும் அங்க இருந்தவர். அங்க இருந்தவன் ஐயா வீரமணி சொன்னதை தானே அவரு கடைபிடிச்சாரு. அது நடந்ததா நடக்கலையே எனக்கு தெரியாது. நடந்ததாவே ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ. அவர் சொன்னதானே அவர் செஞ்சாரு. அதுல என்ன அப்புறம் உங்களுக்கு உங்க தத்துவம் தானே. அதை விமர்சிச்சா நீங்க பெரியார் கொள்கையே விமர்சிக்கிறது அர்த்தமாயிடும். அது என்ன சொல்லணும்னா, வள்ளுவர் ஒரு குறள் சொல்லுவாரு, நிலத்தில் கிடந்தமை கால் காட்டுமாம், குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல்னு. ஒருத்தவங்க பேசுற பேச்சில இருந்து தராதரம் தெரிஞ்சிடும். கருத்தோட மோதணும்.
பெரியாருடைய தத்துவம் நிறைய கிடைக்குங்க. இப்ப நம்ம முரண்படுறது பெண் விடுதலையில தமிழ் சமூகத்தினுடைய பண்டைய ஒழுக்கங்களுக்கும் ஒரு சில கருத்து வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில கருத்துக்கள் முரண் இருக்கு. இப்ப கர்ப்பப்பையை எடுன்னு சொல்றது, பல கணவன் வச்சுக்கலாம்னு சொல்றது, குழந்தைய பெத்துக்க கூடாதுன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து தமிழ் சமூகத்தில் உள்ள குடும்ப கூட்டு குடும்ப அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பு சிதைக்கிற மாதிரி இருக்குங்கிறதால அதுல நம்ம கருத்து வேறுபாடு இருக்கு. தமிழ் சார்ந்து வைக்கிற அந்த கோட்பாடு, தமிழ் சனிய, தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் பைத்தியம், மனைவி கிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசு, வேலைக்காரிட்ட இங்கிலீஷ்ல பேசு அப்படிங்கும்போது, அப்ப தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னா தமிழுக்கும் பிறகு தோன்றிய கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இந்தியாவில் உள்ள எல்லா மொழியும் எடுத்துக்கோ. இப்ப ஆங்கிலம் உயர்ந்ததுன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழியும் மொத்தமா அடிச்சு நீங்க பேசியிருந்தா கூட நம்மளுக்கு வருத்தம் இருக்காது. வேற எந்த மொழியும் சொல்லாத தமிழ் மொழின்னா, இப்ப அங்க வந்து அப்புறம் தமிழோட ஒப்பிட்டு இந்திய மொழிகளை ஏதாவது நீங்க வாங்க வாதம் பண்ணும். இப்ப தமிழ், தெலுங்கு எது கட்டமைப்பில் சிறப்பு மிக்கது? தமிழ் கன்னடம், தமிழ் இந்தி, தமிழ் மராத்தி இப்படி வாங்க. நீனே எல்லா மொழியும் விட்டுட்டு சொல்லும்போது அங்க முரண்பாடு வருது. அதை தவிர்த்து மூட நம்பிக்கை ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, மத ஒழிப்பு, சமரசம், பகுத்தறிவு இது போன்ற கருத்தியல்ல வந்து முரண் கிடையாது. அந்த இதெல்லாம் வந்து அது சார்ந்த தத்துவங்கள் நிறைய இருக்கு. அது மக்களிடையே பரப்புரை செய்யலாம். இவங்களுக்கு பெரியார் தத்துவத்தை இதுவரைக்கும் யாரும் இங்க பரப்புரை செய்யற ஆளே கிடையாது. இவங்களுக்கு என்னன்னா திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும். அதுதான். திமுக ஊழல் பண்றான். ஒரு ஆட்சி திமுக விடுங்க, அண்ணா திமுக எந்த எந்த கட்சியோ ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சிய அந்த அரசு கட்சி சார்ந்த அரசு மக்களுக்கு எதிரான நிலையில் ஆட்சி செய்யும் போது ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்தும் பொழுது மக்கள் அந்த அரசுக்கு எதிராக தான் திரளுவார்கள். அப்ப அது சார்ந்த ஊடகங்கள் கருத்து பல சொல்ல வேண்டியிருக்கும். மற்ற அரசியல் தலைவர்களும் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் தலைவர்கள் அந்த கருத்தை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கும். உங்களுக்கு என்ன வேலை? அரசனுடைய செயல்பாட்டை சுட்டிக்காட்டினா நீங்க பெரியார் தொண்டர்கள் பெரியார் கருத்தியலை நீங்க எடுத்துடுங்க. அங்க சுட்டி காட்டும் போது சுட்டியாட்டினா பரவாயில்ல. இது கூட அந்த முன்னணி முட்டு கொடுத்துக்கின எங்க முதல்வர் கட்சியை கழிச்சிட்டு திமுகவில் சேர்ந்துட்டு திமுகவுக்கு வக்காலத்து வாங்குங்க, பாராட்டுறோம். அது தனியா இருக்கு திராவிடர் கழகம்னு ஒண்ணு. இன்னைக்கு நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்கு. இப்ப கனிம வள கொள்ளை, மலைகளை உடைச்சு வாடுறது. நம்மளால கேட்போம், உன் வீட்டு கட்டுறதுக்கு கல் தேவையில்லை, ரோடு போட ஜல்லி தேவையில்லைன்னு. ஒரு நாளைக்கு 1,00,000 மெட்ரிக் டன் தமிழ்நாட்டினுடைய கிருஷ்ணகிரி அந்த தருமபுரி பகுதியிலிருந்து 1,00,000 மெட்ரிக் டன் எம்சாண்டு கர்நாடகாவுக்கு போகுது. நாளூற்றுக்கு நான் சொல்றது, அண்டை மாநிலத்துக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து கேரளாவுக்கு போகுது. இது சார்ந்து உங்க கருத்து என்ன? திராவிட கழகத்தினுடைய கருத்து என்ன? நீங்க தமிழ்நாட்டுல தானே கட்சி நடத்துறீங்க, இங்கதானே உங்க கொள்கையை பரப்புறீங்க. இந்த நாடும் மக்களும் வளமா இருந்தாதானே உங்க கொள்கையை பரப்புறதுக்கு. இப்ப இப்படி 1 2 இல்ல, வீடுகள் இடிப்பு. அவன் பண்டு தொட்டு அந்த அந்த ஊருடைய சொந்தக்காரன் 50 வருஷம் 100 வருஷமா கட்டிருக்கான். அன்னைக்கு நீங்க ஒரு ஒரு ஊட வந்து ஒன்னொன்னா இடிச்சுக்கின்னு வரும்போது குறிப்பாக வந்து ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து காலனி அல்லது சேரி என்பது பட்டா கொடுக்கப்படாமல் அரசு நத்தம் புறம்போக்கில் தான் அரசு அனுமதி கொடுத்திருந்தது. ஊடு கட்டி வாழ்ந்தாங்க. அதை சுத்தி உள்ள ஊருக்காரெல்லாம் நிலத்தை வித்துட்டா நகரமாயி போச்சு. பெருநகரம், பெரும் வணிகம் எல்லாமே வெளிமாநிலத்தவரை வந்து கட்டிட்டான். ஆனா அதுக்கு இடையில இவங்க குடியிருந்தவங்க இதை எடுத்து விட்டு எட்ட போய் வாழறதுக்கு வழி இல்லை.
பிள்ளைங்க ஒரு ஆளுக்கு ஒரு வீடு கட்டியிருந்தா அது நான் 3 பிள்ளைங்கன்னா 3 பிள்ளைங்க அந்த ஒரு வீட்லயே 3 அறையில வாழக்கூடிய நெருக்கடியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 50 ஆண்டு காலமா வாழறாங்க. குடிநீர், மின்சாரம், மின் இணைப்பு, ஓட்டுரிமை எல்லாம் கொடுத்துருக்கீங்க. திடீர்னு இப்போ பக்கத்துல ஒரு அடுத்த மாநிலத்துக்காரன் வட மாநிலக்காரனுடைய கம்பெனிக்கோ இல்ல வணிக வளாகமோ இருக்குன்னு அதுக்கு தேவைன்னு கேட்கும்போது ஒரு வழக்கு கோர்ட்ல போட்டு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிச்சுட்டு எல்லா வீடியும் இடிக்கிறீங்க. அந்த மக்கள் யாரு? ஒன்னு ஆட்சிக்கு கீழே இருக்கிற மக்கள், உமது குடிமக்கள், முதலமைச்சருடைய குடிமக்கள், அப்படிதானே? அதுல எவ்வளவு பேர் உங்களுக்கு வாக்களிச்சவங்க இருப்பாங்க? இப்ப குடி மக்களுடைய நலன் பேணுவதற்கு அரசா, குடிமக்களை கொடுமை செய்வதற்கு ஒரு அரசா? மக்கள் கத்துறாங்க. அங்க போய் சீமான் தான் நிக்கிறான். உங்க அமைச்சரோ திராவிட கழகமோ இந்திய தேசிய கழகம், அது பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் யாரும் அங்க வரல. திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சிகளும் எது அங்க நிக்கல. அப்ப இது சுட்டி காட்டினா உங்களுக்கு கோபம் வருது. குலதெய்வம் கோயிலை பூரா அடிக்கிறீங்க. 3000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு அறங்காவல்துறை அமைச்சர், அந்த இலாக்கா பாக்குற அமைச்சர் சேகர்பாபு. ஐயா சேகர்பாபு நாங்க எங்க ஆட்சியில அதிகமான கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் குடமுழுக்கு, இன்னொரு பக்கம் குலதெய்வ கோயில் இடிப்பு. இதை நீங்க நுட்பமா புரியணும். திராவிடம் பேசுறீங்க, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறீங்க, வேதாந்தத்தை எதிர்க்கிறீங்க, சனாதனத்தை கொசு தட்டுறது போல தட்டி போடுவோன்னு சொல்றீங்க. இங்க தமிழ் மக்கள் போராடுறாங்க, குடமுழுக்கல தமிழ்ல மந்திரம் ஓதணும்னு. இந்த போராட்டமே இல்லாத ஆரியத்துக்கு எதிரான ஒரு அரசு, ஆரிய உங்க பாணியில பார்ப்பனர்கள் அவங்க இல்லாம ஐயா கருணாநிதி தான் அனைத்து சாதிக்காரனும் அச்சகர் ஆகணும்னு நீங்க போஸ்டிங்கும் போட்டாரு. அவங்கள வச்சு நீங்க நடத்தணும் இல்ல? இதுக்கு என்ன போராட்டம் பண்ண மக்களை? போராட்டம் பண்ண பிறகும் தமிழ்ல தான் நடத்தணும்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா தமிழிலே நடத்தாத சமஸ்கிருதத்துல திருச்செந்தூர்ல நடத்தி முடிக்கிறாரு. இப்ப இது யாருங்க இது கேட்கணும்? தமிழ்நாட்டுல இது எந்த கட்சிக்கு, கொள்கை லெவல்ல எந்த கட்சிக்கு இது முதன்மையான பிரச்சனை? பார்ப்பனர்களை எதிர்க்கிற கட்சிக்கு தானே திமுக. தீகா அவங்க தானே தட்டி கேட்கணும். தமிழ் ஓதுவர்களை வச்சு பண்ணணும், பிராமணர்களை வைக்க கூடாதுன்னு யாரு அறிக்கை கொடுக்கணும்? ஐயா வீரமணி தானே கொடுக்கணும். மீறி செஞ்சு அவங்க தானே போராடணும். அது தமிழ்நாட்டு பிராமணர்கள் கிடையாது, மகாராஷ்டிரால இருந்து பிராமணரை கொண்டு நடத்துறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது நீர் மேலாண்மை. இந்த 60 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டினுடைய நீர் மேலாண்மை, ஆறுகள் அணை கட்டுறது, ஆற்று மணல அல்லாத நீரை ஆற்றை பாதுகாக்கிறது, ஆற்றிலிருந்து கிளை கால்வாய்கள், அதுல இருந்து பேரேரிகள், சிற்றேரிகள், இப்படி நீர் தேக்கப்பட்டிருந்தா நிலத்தடி நீர் வத்தி இருக்காது. இப்ப நிலத்தடி நீர் வத்தனால வேளாண்மை போய்த்து அவன் நிலத்தை கரமா போட்டான், அடிமாட்டு விலைக்கு நிலத்தை வைக்கிறான். வட இந்தியாவிலிருந்து வர பெரும் வணிக நிறுவனங்கள் இந்த நிலத்தை வாங்கினருக்கு நாளைக்கு தமிழன் நிலமற்றவனாக நாடற்றவனாக மாறக்கூடிய சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. வடவர்கள் குடியேற்றம், 1 கோடிக்கு மேல வடவர் குடியேறிட்டான். வந்த உடனே ஓட்டர் ஐடியில இருந்து கூப்பன் கார்டுல இருந்து எல்லாத்தையும் குடிக்கிறீங்க. இது ஒரு பக்கம். நீட் தேர்வு மொத்தமா எதிர்க்கிறீங்க. அது மத்திய அரசு முடிவெடுத்து அழைத்தது. நீட் தேர்வு நடத்தும் பொழுது அங்கு காவலுக்கு நிக்கிற காவல்துறை யாரு? அதுவும் டெல்லி காவல்துறையா? கண்ணு முன்னாடி பாக்குறோம், ஊபியில நீட் தேர்வு எழுது, காவல்துறை போய் ஒரு ஓரம் உட்காந்துருக்கான். அவன் சொந்தக்காரன் எல்லாம் பிட்டு எழுதி ஜன்னலால ஏறி உள்ள போட்டுக்கின்னு இருக்கான். ஒருத்தவன் அங்க கண்டுக்கல. அவன் எழுதி பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு வந்துடுறான். நீ இங்க இருக்கிற உங்க காவல்துறை, இந்த அரசனுடைய காவல்துறை உங்களுடைய கட்டளை இணங்கதான். காவல்துறைக்கு அவங்க போய் தடுக்கணுங்கிற விருப்பம் அவங்களுக்கு?
நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க, செய்றாங்க. எங்க வீட்டு பிள்ளையினுடைய மூக்குத்தியை கட்டுறீங்க, தோட கட்டுறீங்க, அது உள்ளால பிட்டு இருக்குன்னு கூந்தலா வைக்கிறீங்க. இத கூட சகிச்சுக்கலாம். மாறாப்ப எடுக்கிறீங்க. சுடிதார் போட்டு மேல ஷால் போட்டு அதை உருவுறீங்க. அப்ப இவ்வளவு கடுமையா இங்க கொடுத்து நீட் தேர்வுல தமிழ் பிள்ளைகள் தேர்ச்சி பெறக்கூடாது என்ற அடிப்படை நோக்கம். அப்ப அந்த படிப்புல மருத்துவ படிப்புல வடவர் வருவாங்களா, தமிழ்நாட்டு பிள்ளை வருவாங்களா? நாங்க டாக்டர் படிக்க வைக்கிறோம், சீமா மாடு மேய்க்க விடுறான்னு கத்துறீங்களே, அங்க சாலை அவுக்கும் போது எங்க போனீங்க? மாதர் பெண் உரிமைவாதி, பெண் விடுதலை போராளிகள் எல்லாம் ஒரு வயசு பிள்ளையினுடைய மாறாப்பு துணியை வெளியே எட்டெடுக்கும் போது நீங்க என்ன பண்ணுனீங்க? எத்தனை பிள்ளைங்களுடைய ஆடையை கலைஞ்சான். இந்த சட்டை போடக்கூடாது, அந்த சட்டை போடக்கூடாது, இத்த கைட்டு அத்த கைட்டு என்ன. இப்ப இது டிஎன்பிசி தேர்வு, தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 குரூப் 2 தேர்வு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு தமிழ்ல தான் அந்த வினாத்தாள் இருந்தது. இப்ப ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் வினாத்தாள் கொடுக்குறீங்க. மற்ற மாநிலத்தவர்களும் அதுல தேர்வு எழுதலான்னு அந்த கட்டுப்பாடை தளர்த்திட்டீங்க. அது ஐயா எடப்பாடி காலத்துல வந்த வினாது. அந்த கொஸ்டின் பேட்டர்ல ஆங்கிலத்தில் இருக்கிற கொஸ்டின் பேட்டர்னுடைய கொஸ்டின் ஈஸியா இருக்கு. தமிழ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் கேள்விகள் வினாக்கள் கடினமா இருக்கு. அவரு உவே சாமிநாதன் ஐயனுடைய ஓலைச்சுவடியில இருந்ததான் ஏதோ ஓலக்கம்னு ஒரு வார்த்தை, விளக்கம் என்னங்கிற அகராதியிலே கிடைக்கல. எப்படி இந்த பிள்ளைகளை வடிகட்டலாம்? அப்ப வெளி மாநிலத்தின வர ஆங்கிலத்துல எழுதுறா, வினாத்தாள் எளிமையா இருக்கு, தேர்ச்சி பெறறா, தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புல உள்ள உட்கார்றான். இதெல்லாம் எவ்வளவு மிக நுட்பமான தமிழின அழிப்புங்கிறது புரியணும்ல. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு நாளும் கற்பழிப்பு கட்சிக்காரனே நடத்துறான். கற்பழிச்சு கொலையும் பண்றான், கண்டுபிடிக்க முடியல. குடிச்சிட்டு தினம் கொலை, அதுவும் காவல் நிலைய கொலை வேற இருக்கு. இதனாலும் நடந்துங்கிறது. இந்த அரசு கீழே தான் காவல்துறை இருக்கு. வேலையில்லா ஆசிரியர்கள், பட்டாதாரிகள் போராட்டம். சீமா மாடு மேய்க்க சொல்றான், நீங்க படிக்க சொல்றீங்க. இப்ப படிச்சுட்டு வந்தவன் நடு ரோட்ல போராடுறான, அவனுக்கு பதில் யார் சொல்ல போறீங்க? ஏண்டா படின்னு கத்தினீங்களா? நாயா படிச்சுட்டு வந்த நிக்கிறேன், வேலை கொடுறான்னு கேக்குறான். அவன் வச்சிருந்த காகாணி அரகாணி நிலத்தை வித்துட்டு படிச்சுட்டு வந்துட்டான். திரும்பி போய் புழைக்க அங்க ஏர் ஓட்ட கூட வழி இல்லை. இதனாலதான் இப்ப மாடு மேய்ச்சல்ங்கிறது உங்களை படிக்க கூடாதுன்னு சொல்லல. ஒரு பக்கம் கல்வி படிச்சுக்கின்னு இருக்கிற காலகட்டத்திலேயே தற்சார்பு தொழில் சார்ந்த தொழிலும் நம்ம பழகிக்கின்னு இருக்கணும். படிச்சுட்டோம், வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும். அப்ப என்ன செத்து முடியா? அப்ப அது வரைக்கும் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுதானே போச்சாகணும். அப்ப அது சார்ந்த தற்சார்பு தொழில் ஏதாவது ஒண்ணு கையில இருக்கணும். இப்ப கொத்தனார் வேலை செய்யறா, ஆசாரி வேலை, பிளாக் ஸ்மித் ஒர்க்கு, டர்னரு, ஃபிட்டரு, அந்த மாதிரி லேத் ஒர்க்கு, ஒயரிங்கு, இப்படி ஏதாவது ஒரு தொழில் கையில இருந்ததுனாக்கா வருவாய் வரும். அதுதான் கூடவே ஒரு தொழில் சார்ந்து நம்ம நிக்கணுங்கிறது தான் தற்சார்பு பொருளாதாரங்கிறது. அதுக்கு அடுத்தது நச்சு ஆலைகள். இந்த 60 ஆண்டு காலத்துல அதிமுக திமுக 2 கட்சியும் உலகத்துல எவனும் அனுமதிக்காத நச்சாலைகள் எல்லாம் தமிழ்நாட்டுல அனுமதி கொடுத்து தொழில் புரட்சிங்கிற பேர்ல நீர் மாசு, நில மாசு, காற்று மாசு எல்லாத்தையும் கொண்டு முடிச்சிட்டீங்க. ஆத்துல தண்ணி இல்ல, அமில கழிவு தான் வருது. அப்ப மேய்ச்சல் நிலம் பண்டைய தொட்டே அரசால் அனுமதிக்கப்பட்டு இருந்தது. மேய்ச்சல் நிலத்தை அரசு நிலம் சொல்லி அதுல காவல் வனக்காவலர்களை விட்டு ஆடு மாடு மேய்க்க தடுக்கிறீங்க. இப்ப இந்த ஆயிரக்கணக்கான மாட்டை அழிக்கணும், நாட்டு மாட்டை அழிக்கணும். எந்த வகையிலையும் தமிழகிட்ட நிலம் இருக்கக்கூடாது, ஆடு மாடு இருக்கக்கூடாது. படிக்கணும், படிச்சுட்டா வேலையும் கொடுக்க மாட்டீங்க. இப்படியே இப்ப கல்லு தடை, குடிக்க சொல்றாங்கிறீங்க. அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு கோபம் தான் வருது. என்ன பண்றது? இப்ப தமிழ்நாட்டுல சீமா குடிக்க சொன்னான்,
எங்கெங்கெல்லாம் கடை போட்டு பானையை வச்சுக்கின்னு மொண்டு மொண்டு ஊத்தி கொடுத்துக்கின்னு ஓடிவா ஓடிவா, ஒண்ணு வாங்கினா ரெண்டு, ஒண்ணு வாங்கினா ரெண்டுன்னு கத்தின்னு இருக்காரு. பனை இறக்க அனுமதி உண்டா? இது கல்லு இறக்க அனுமதி உண்டா? கல்லு கடை எங்கேயாவது இருக்கா? இப்ப காலையில 12 மணியில இருந்து உத்தரவு தான் 12ல இருந்து 10 வரைக்கும். 24 மணி நேரமும் என் ஊர்ல கடை ஓடுது. என் வீட்டுக்கு முன்னாடி ஓடி இருக்கு. வாங்க, நான் வாங்கி தரேன். கஞ்சா, அபினி, கொக்கைன்னு இப்படி போதைப் பொருள். ஒரு நாடியே குடிகார நாட்டை ஆக்கிட்டு ஒவ்வொருத்தவனும் சாராய கடையில அங்கேயும் உருந்து இப்ப இந்த சுயநலம் இல்லாத 3 நாள் 2 நாள் அப்படியே கிடக்கான். இந்த நிலையில வச்சுக்கின்னு சீமான் குடிக்க கூப்பிடுறாங்கன்னா இங்க குடிச்சு கடிச்சு வச்சிருக்கிறது யாரு? டாஸ்மாக் அருக்களை ஊத்தி ஊத்தி இங்க மக்களை கீழே கடிச்சு வச்சிருக்கீங்க. அவங்க சுயநலம் இல்லாத கிடக்கான். அவனை குடிக்க வேண்டாம், அவன் எப்படி ஏஞ்சிருவான்? ஏந்திருக்கவே நிலவரம் இல்லாத இருக்கான். அப்ப இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தணும்னாக்கா திடீர்னு அவனை வெளியெடுக்க முடியாது. அவன் சீமான் சொல்றது என்னன்னா, ஒட்டு மொத்தத்துல டாஸ்மார்க்கை நிறுத்துங்கிறாரு. அரசனுடைய மது விற்பனை நிலையத்தை நிறுத்து. உடனே அவன் திரும்பி வரமாட்டான். அதை விட வீரியம் கம்மியா உடல் நலத்தை கெடுக்கக்கூடியத அவன் திரும்பி வர வரைக்கும் இதை பயன்படுத்திக்கோ. அதுக்கும் பிறகு பனையில இருந்து வேறு உற்பத்தி பொருள் எடுக்கலாம். பல நீரா அது நிறைய இருக்கு. அது சொல்லணும்னா நிறைய நேரம். இந்த திட்டம் ஒரு மாற்று. இப்ப எப்படி ஒருத்தன் உயிர் பிழைக்கிறதுக்கு அவன் சாப்பிட வரணும், தினம் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிடணும். ஆனா அவன் இப்ப இருக்கிற நிலையில உணவே உள்ள போகாத ஒரு நிலையில மருத்துவமனையில இருக்கான். அவனை மருத்துவருடைய நோக்கம் என்ன? எப்பயும் சாப்பிட்ட மாதிரி சாப்பாட்டு ஒரு ஆரோக்கியமா இருக்கிற அந்த நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதா நோக்கம். இப்போதைக்கு அவன் உயிர் பிழைக்கிறதுக்கு குளுக்கோஸ் ஊத்தணும். வாழ்நாள் முழுக்க குளுக்கோஸ் கொடுத்துருக்க முடியாது. ஏந்து வந்துட்டான்னா அப்புறம் சாப்பிட்டுக்குவான். அப்படி குடிபோதையில அடிமையானவனை இயல்பு வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கு இடைக்கால தீர்வு தான் அவர் சொன்னது. அதுக்குள்ள ஒருத்தன் 3 வேளை கல்லு குடிக்க முடியுமாங்கிறான். ரொட்டி உணவுனாக்கா 3 வேளையும் ரொட்டியை தின்ட்டு படுப்பானு என்னன்னு தெரியல. அது வாதத்துக்கு கொடுத்தது. அப்ப இதனால இது கல் தடைங்கிறதால பனை சார்ந்த உற்பத்தி பொருள் தற்சார்பு பொருளாதாரம் முடக்கப்பட்டதால் பனைகள் அனைத்தும் விவசாயிகளால் வெட்டி விற்கப்பட்டு இன்று பனை மரங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தது குடி சொல்லிட்டோம். இப்ப குடமுழுக்கு சொல்லியாச்சு. இப்ப திருவண்ணாமலை முழுக்க தெலுங்கு நாடா மாறிட்டுது. நேத்து 5ஆம் தமிழ்ச்சங்கம் ஐயா பாண்டியன் அவர்கள் போய் அங்க போராட்டத்தை எடுத்திருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு நன்றி தெரிவிக்கணும். அவரு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவிக்கிறார். யாரும் அதுக்கு முன்னெடுக்காத இடத்துல அவர் முன்னெடுத்திருக்காரு அந்த இந்திய எழுப்ப அளிக்கிறத. இதை விட கூத்து என்னன்னா, பெங்களூரு டு திருவண்ணாமலை பேருந்து அது மேல டிஜிட்டல், அதாவது மின் விளக்கிலேயே எழுத்து ஓடும். பெங்களூரு டு திருவண்ணாமலைன்னு அந்த திருவண்ணாமலைக்கு பதிலா அருணாச்சலேஸ்வரம் அப்படின்னு ஓடுது. எப்படி தமிழ்நாடு மாறிக்கின்னு இருக்கு உங்களுக்கு புரியுதா? நாளைக்கு தமிழ்நாடு இங்க இருக்காதுங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுதா? சேகர் பாபு என்ன மன்னராட்சியா? நிரந்தரமா அவர் என்ன அறங்காவல்துறை அமைச்சரா? இன்னும் 4, 5, 6 மாசம் அடுத்தது எந்த ஆட்சி வரும்னு தெரியாது. ஒட்டுமொத்தமா நிலைமை மாறும். ஆட்சி மாறும் பொழுது நீங்க அதுக்குள்ளாலேயே நீங்க முழுக்க அந்த கிரிவலம் வர பாதைகள் பூரா திட்டமிட்ட தெலுங்கர்கள் குடியேற்றம் அந்த மண் தெலுங்கர்கள் கைக்கு மாற்றப்படுது. இவ்வளவு பிரச்சனை நாட்டுல கிடைக்குங்க. இது சார்ந்து பெரியார் தொண்டர்கள் களமிறங்கி போராடியது என்ன? ஒரே ஒரு போராட்டம் சொல்லுங்க. இப்ப நீங்களும் போராட மாட்டீங்க. போராடுறான்னா ஆடு மேய்க்க சொல்றான், மாடு மேய்க்க சொல்றான். நான் கேட்கிறேன்னா, அவரு காலகாலத்துல கல்யாணம் பண்ணிருந்தான்னா உன் வயசுல பேரப்பிள்ளை இருக்கும். சீமான் காலம் கடந்து அவருக்கு திருமணம் பண்ணிருக்காரு. அவர் ஒரு 25 வயசுல திருமணம் பண்ணிருந்தாருன்னு வச்சுங்க.
இந்த பொண்ணு வயசுல பேரப்பிள்ளை இருக்கும். நீ போய் அவர் வந்து அவன் இவன் போற மேய்க்கு சொல்றான் இது சொல்றான் இது சொல்றான்னா அப்புறம் இதே எதிர்வினைய அங்க இருக்கிற ஒன்னிலும் இளைய தம்பிகளை விட்டு பேச சொன்னா என்ன பண்ண போற? புகார் கொடுப்ப. ஆனா நாங்க புகார் கொடுத்தா இப்போ ஏன் பிரச்சனையில எடுத்துங்க, என்ன எதிர்த்து எவ்வளவு பதிவு, எவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகள். ஆனா 1000 புகார் நான் கொடுக்கலாம். இன்னைக்கு ஊடகம் அலைபேசி கைபேசி இதுல நம்ம படம் பிடிக்கிற மாதிரி கண்ணதாசன் வனவாசம் எழுதின அந்த காலகட்டத்தில் அதில் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளுடைய காலகட்டத்தில் யாராவது இப்படி ஒரு கருவி இருந்து பிடிச்சிருந்தா நிறைய கருவி நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். வளசர வாக்கம் மட்டும் இல்ல, எந்தெந்த வாக்கம் போச்சு எந்தெந்த வாக்கம் வந்ததுன்னெலாம் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா சாக்கடையில கல் எடுத்து போடுற மாதிரி இருக்கு. நம்மளுக்கே இதை பேசுறதுக்கு அருவருப்பா இருக்கு. ஒருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்டவர்கள் அந்த நேசத்தோடும் நாணயத்திற்கு பங்கம் இல்லாமல் நடப்பதே வீரம், மானம், நாணயம். இப்படி பார்த்தாக்கா இந்த தத்துவாசன் ஐயா ஈவேராவே வீரம், மானம், நாணயம் இல்லாதவன் தான் சொல்லணும். ஏன்னா உங்க மனைவிக்கு நீங்க வந்து பங்கம் இல்லாத இல்ல, நீ ஆசைப்பட்டுதான் நேசம் கொண்டுதான் கல்யாணம் பண்ண. அந்த நேசத்திற்கும் நாணயத்திற்கும் பங்கம் இல்லாமல் நீங்க நடந்தீங்களா? மனைவி வீட்டுல இருக்கும் போதே விலைமாதர் வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? போனதோட இல்லாம மனைவியை சாப்பாடு கொடுக்க சொல்லி கொண்டாந்தீங்களா இல்லையா? அவங்க திங்கிற சோத்துல அவங்க கறி திங்க மாட்டாங்க, புலால் உண்ணல, நீங்க புலால் திங்கிறீங்க. வேணுன்னே போய் சோத்து உள்ளால ஆட்டு எலும்பு சொருவினீங்களா இல்லையா? அப்ப இதுதான் பாசத்தோடையும் நேசத்தோடையும் நடந்துக்கிறா. ஏதோ மாமியா கூட கோயிலுக்கு போனாங்க, 4 பசங்களை விட்டு தான் பொண்டாட்டினும் பார்க்காம கையை பிடிச்சி இழுக்க சொன்னீங்களா இல்லையா? அப்ப நாணயம் கட்டவன் யாரு? வீரம், மானம், நேர்மை, நாணயம் எல்லாம் இல்லாத யாரு? அதனால்தான் சொன்னேன், இதை கிளற வேணாம். கிளறுனா வந்து அது ரொம்ப சரியா இருக்கு. ஏன்னா அந்த குப்பையில இருந்து வந்தோம் தான் நானு, வெளியில இருந்து வந்தாக்கா பரவாயில்ல. ஓகே ஓகே. அதே போல இன்னொரு இடத்துல இப்ப நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்ற மாதிரி இல்லாம பெரியார் அவர்கள் இப்போ ஒரு ஒரு முற்போக்கு பெண் விடுதலை தான் முன் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இன்னொரு தகவலை சொல்றாங்க. கண்ணகி கோவலன் கதையில கண்ணகி பார்த்து பெரியார் சொல்லும் பொழுது அவன் கண்ணகி வந்து பாண்டிய மன்னனை கேள்வி கேட்டதுக்கு பதிலாக கோவலனை எடுத்து போட்டு 4 சாத்தி இருந்தா அந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். இந்த அளவுலதான் பெரியார் சொல்லியிருக்கிறார். இதை ஆமா, அந்த அம்மா சொல்றது உண்மை, ஐயா சொன்னது உண்மை. அததான் பண்ணிருக்கணும். கண்ணகி வந்து பாண்டியன் கிட்ட முறையிட்டதை விட அங்கேயே இழுத்து போட்டு 4 சாத்தி இருந்தா மதுரைக்கே வந்திருக்க வேண்டியல. அதே மாதிரி நிலா காலங்களில் காவிரி ஆற்றங்கரையோட 4 பொண்ணோட 4 ஆணோட 10 பேரோட அங்க போய் இவரு வீட்டுக்காரரை சுத்திக்கின்னு இருக்கும்போது அந்த அம்மா கட்ட வண்டியில மாமனார் மாமியாருக்கு தெரியாம சோறு எடுத்து கொடுக்காம இவங்க ஊட்ட வரட்டும் பார்த்துக்கிட்டு உட்காந்து கட்ட வழக்கமத்தை எடுத்து 4 சாத்து தலையில இருக்கிற முடி பெய்ய அடிச்சு, நான் வீட்டுல குத்துக்கல்லாட்டம் ஒரு பொம்பளை இருக்க, நீ ஏன்டா இப்படி போற தெரியுற அப்படின்னு அந்த அம்மா கண்டிச்சிருந்தாங்கன்னா, நாகம்மை கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த நாட்டுக்கு இந்த நிலை வந்திருக்காது. அந்த வகையில் அவங்க சொல்றது சரிதான். அதே மாதிரி இங்க நடந்திருக்கணும். அங்கேயும் அது நடக்கல, இங்கேயும் இது நடக்கல. கண்ணகியும் கோவலனை விளக்கு மத்திய சாத்தல, இந்த அம்மாவும் இவரே வந்து அந்த மாதிரி சாத்தல. நாகம்மை பெரியார் அடிக்கலன்றீங்க? ஆமாங்க. அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ண மனைவி வீட்டுல இருக்கும்போது 10 விலைமாதர் பெண்களை கூட்டுக்கணும் ஒரு காவிரி ஆற்றங்கரையில போய் இவரு விடிகிற வரைக்கும் ஆட்டம் போடுறாருன்னாக்கா, வீட்டுல கட்டின மனைவி 10 பேருக்கும் ஜோராக்கி கட்ட வண்டியில மாமனார் மாமியாருக்கு தெரியாத கொடுத்து அனுப்பணும்னா அப்ப எவ்வளவு பெரிய கொத்தடிமை இது. இது பெரியாரின் திருமணத்துக்கு பிறகுதான் நடந்ததா? பெரியாருடைய இளமை ஆமா ஆமா, அம்மையார் தானே சாப்பாடு கொடுத்து அனுப்புறாங்க.
நாகாமையா இருந்து கொடுத்து அனுப்புறாங்கிறது தான் அந்த புத்தகத்துல தெளிவா இருக்கு. தமிழர் தலைவருங்கிற புத்தகம் ஐயா சாமி சிதம்பரனார் எழுதினது. அதுக்கும் பிறகு அது பெரியார்கிட்ட அனைத்து கருத்துக்களும் சரியானு சரிபார்க்கப்பட்டது. அதுக்கும் பிறகு அச்சியேற்றப்பட்டு அந்த அச்சு இன்னைக்கும் திராவிடர் கழக வெளியீடாக வெளிவந்திருக்கு. திடல்ல இருக்கு புத்தகம். நீங்க இங்க இருந்து தொகை அனுப்பிட்டீங்கன்னா புத்தகத்தை பேர சொன்னீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு புத்தகம் வந்துடும். அவங்க தான் நீங்க இருக்காங்க. இதைத்தான் மதிவதனி கேக்குறாங்க, தோழர் மதிவதனி இதைத்தான் கேக்குறாங்க. எது கேட்டாலும் ஆதாரம் எங்க பெரியார் திடல்ல எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க. அதான் நாங்களே எழுதி இருக்குமே, இதுல நீங்க என்ன ஆதாரம் கொடுக்கறதுக்காக தான் நாங்களே பதிவு செஞ்சிருக்கோமே அப்படிங்கிறாங்க. அதுதான் நாங்களும் சொல்றோம். இப்போ உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. சிலது இந்த 49 இருந்து 67 வரைக்கும் எந்த ஒண்ணும் அவங்க வெளியிட்டு இருக்க மாட்டாங்க. அங்க நிறைய சிக்கல் இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டம் தான் இவங்க திமுக காரணம் பெரியார் திட்டின காலகட்டம். கண்ணீர் துளி பசங்க அப்படின்னு திட்டினது, ஓட்டு பொறுக்கி ஓட்டுக்காக எதையும் செய்வான், ரொம்ப மோசமாலாம் சொல்றாரு. அப்படிலாம் பண்ணுவானோ அப்படின்லாம் திட்டாரு. அதே மாதிரி இவங்களும் மாட்டுக்கு அங்க திட்டுறாங்க. இவங்க திட்டினதான் மட்டான திட்டு இல்ல. அது இப்ப ஐயா ஆணிமுத்து ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதுல அந்த தரவுலாம் இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போவோம். அது ரொம்ப நல்லா நாகரிகமா இருக்காது. தேவையில்லை, விடுங்க. ஓகே, இன்னொரு கருத்தை முன்வைக்கிறாங்க மதிவதனி. கால் இடுக்குல தத்துவம் தேடுறாங்க அப்படின்னு. இந்த கருத்தை பற்றி உங்களுடைய பார்வை? எங்களுடைய கால் இடுக்கில் எங்களுடைய தத்துவங்களை எல்லா காலங்களிலும் தேடியுள்ளனர். அது உண்மை, 100க்கு 100 உண்மை. இது 100க்கு 100 உண்மை. அவங்க சொன்னது இந்த கருத்து 100க்கு 100 உண்மை.